செய்த பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. அவளை கொன்னுட்டேங்கிற செய்தியோட என்ன தேடிட்டு வா போ. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. வரேன்டி, உன் கல்யாணத்துக்கு நானே கிஃப்டா வரேன்டி. ரெடியா ஸ்வேதா? ஏய், யார் அது? யாருங்கறல? நீங்க மீனாட்சி அம்மாவா? ஆமாங்க, சித்ராவுடைய அம்மா தான். நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? ஏன் இத்தனை நாளா வரல? முத்தரசனுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? தெரியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்ததாங்க நான் வந்தேன். இவ்வளவு பாரத்தையும் எப்படியுமா இத்தனை நாளா தாங்கினீங்க? என்ன பண்றது? அப்ப செங்கலை தூக்கி சுமந்து இப்போ சோகத்தை சுமந்துகிட்டு அலையிறேன். உங்களை மட்டும் என் பொண்டாடி அவன் தம்பியும் பார்த்தா கொன்னுட்டுதாமா மறுவேளை பாப்பாங்க. நீங்க போங்க, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். சமயம் வரும்போது இந்த போட்டோவை நான் முத்தரசன் காட்டுறேன். கண்டிப்பா அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான் முக்கியம். அத முதல்ல நிறுத்துற வழிய நான் பாக்குறேன். நீங்க கிளம்புங்கம்மா, தைரியமா இருங்க. பாத்து போங்கம்மா. ஸ்வேதா, உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? வர்றேன். இனி கனவுல கூட உனக்கு முத்தரசு கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன கல்யாணத்தை நிறுத்த கிளம்பிட்டியா? எப்ப உனக்கு ஒரு வேலையே இல்லையா? பெத்த அப்பன எப்படி பண்ற? நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ இந்த ரூமுக்குள்ள இருந்தா நான் நல்லா இருப்பேன். கல்யாணம் நடந்து முடிஞ்சு சொத்து என் கைக்கு வந்தா நான் நல்லா இருப்பேன். என்ன விடுங்கிறல்ல? மூடுங்கிறல. ஒழுங்கா இருந்திருந்தா வந்து பாத பூஜை பண்ணிட்டு அச்சதையை போட்டோமா வாழ்த்துறோமான்னு கபுரமா நின்று. இப்ப பாத்தியா உன் நிலைமைய? தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கும்.
எடுத்துட்டு வந்த லட்டு வேற கீழே விழுந்துருச்சு. நான் என்ன திருப்பதி லட்டா கேட்டேன், சாதாரண லட்டு தானே கேட்டேன். அதுவும் வாய் கட்டாம போயிடுச்சு. என்ன கீழே விழுந்த லட்ட பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, மானத்தை வாங்காதீங்க. தாலி கட்ட போறாங்க. ஐயர் வந்து சீக்கிரமா வாழைப்பழம் கேட்டாரு, போய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? அவர் சாப்பிடுவா. அவர் மட்டும் சாப்பிட்டா தப்பு இல்லையா? ஏன் மட்டும் இப்படி மானத்தை வாங்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. என்ன வாழைப்பழத்தை காணோம்? யார் இது முனகிறது? ஓ, யாரோ. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, அழகப்பன் விரும்பும் பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, இந்த அழகப்பன் விரும்பும் பழம் நீயப்பா. அம்மா யாரு சாப்பிட விடாம தொல்லை பண்றது? என்ன மாமா? ஓ, இதுக்கு பேர் தான் வாயை கட்டி வயிற்ற கட்டி கல்யாணம் பண்றதா? அது எப்படி மாமா இப்படி நீங்களே உங்க கையும் வாயும் கட்டிக்கிட்டீங்க? ஓ, அவுத்து விடணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா, இந்த பழத்தை சாப்பிட்டுறேன். இருங்க மாமா. ஐயோ மாமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா. காலையில இருந்து மனுஷன் எதையுமே சாப்பிட முடியல. பந்தியில உட்கார்ந்து இருந்த என்ன உங்க பொண்ணு எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டா. சரின்னு 2 லட்டு தூக்கிட்டு வந்தா ஒரு பையன் துப்பாக்கிய காமிச்சா லட்டு கீழே விழுந்துருச்சு. சரி, இப்ப சாப்பிடலான்னு வந்தா நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க. ஒரு மனுஷன் சாப்பிடுறதுக்கு எத்தனை பிரச்சனையை தான் எதிர்கொடுத்து சொல்லுங்க. பசிச்ச வாய்க்கு அமிர்தம் மாதிரி இருக்கு. இருங்க மாமா. கொண்டு வரேன். பாத்தீங்களா, நான் சந்தோஷமா இந்த பழத்தை சாப்பிட்டா உங்க பொண்ணுக்கு மூக்குல வேர்க்குது. அவ பொண்ணு இல்ல, என் மனசுல ஆன புண்ணு. இருங்க மாமா, வந்து அவுத்து விடுறேன் சரியா? இல்லன்னா ஜிலேபி வந்து என்ன உதைக்கும். ஓம் சிவாய நமः, ஓம் மகேஸ்வராய நமः, ஓம் சம்புவே நமः, ஓம் தாத்தா, பாட்டி, வா 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 மாமா, வாங்க உட்காருங்க. வாங்க உட்காரு பாட்டி. இருங்க, வந்துடுறேன். என்ன கட்டிக்காம அத்தனை கலாட்டா பண்ணிட்டு இப்ப அனாதையா நிக்கிறல்ல, உனக்கு இது தேவையா? ஓம் பவாய நமः, ஓம் சர்வாய நமः, ஓம் சர்வஜனசாய நமः, ஓம் சிவகண்டாய நமः, ஓம் சிவப்பிரியாய நமः, ஓம் சுந்தராய நமः, ஓம் சமர்ப்பணே நமः, ஓம் காமாலயே நமः, ஓம் அந்தராஜாய நமः, ஓம் கங்காதராய நமः, லலாடாட்சாய நமः, ஓம் காலகாலாய நமः, ஓம் கிருபாநிதே நமः, ஓம் கிருபாய நமः, ஓம் பரசுரஸ்தாய நமः, ஓம் மிருகவாணியே நமः, ஓம் ஜடாதராய நமः. என்னங்க, நாம சொத்து கட்டி போட்டு பண்ணாத காரியெல்லாம் நாம பண்ணோம். இவ என்னடானா ரொம்ப சுலபமா வந்து முத்தரசனம் மடக்கி கல்யாணம் பண்ணிக்க போறா. இனி எல்லா சொத்தும் இவ கண்ட்ரோலுக்கு போயிடும். நீலாம்பரி இனிமே பொம்மை தான். அதுவும் உண்மையா நடிப்பான்னு யாருக்கு தெரியும்? பா, கொஞ்சம் சும்மா இருங்க, ஊரே பாத்துட்டு இருக்குல்ல. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேதே சர்வ விக்னோ.
இது போட்டோ இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்த போற யமன்டி. ஸ்வேதா, என்ன கதறடிச்ச உன்ன திருப்பி கதறடிச்சு வேடிக்கை பார்க்க நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குடி. ஓம் சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திர ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதே. போய் படவை கட்டிட்டு சீக்கிரமா வாங்க. ஓம் மிருத்யுஞ்சயாய மகா, ஓம் ஜெகத்குருவே மகா, ஓம் சாந்திருமாய மகா, ஓம் ருத்ராய மகா. அதான் நடக்க போற அந்த கல்யாணத்தை நான் போய் தடுக்கணும். இல்லனா என் மாமாவையும் சரி பெண்ணிலாவையும் சரி என்னால காப்பாத்த முடியாது. நிலைமை கை மீறி போறதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்தி ஒரு நல்ல வழிய காட்டாதா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன காப்பாத்து. உன்னை விட்டா எனக்கு வேற கதியே இல்ல. எனக்கு விமோச்சனை கொடு ஆத்தா. உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன். ஓம் பிரகிருத்தேர் மகா, ஓம் விக்ருத்தேர் மகா, ஓம் வித்யாயேர் மகா, ஓம் சர்வபோத ஹிதப்பிரதாயேர் மகா, ஓம் ஸ்ரத்தாயேர் மகா, ஓம் விபுத்தேர் மகா, ஓம் சுரப்தேர் மகா, ஓம் பரமாத்மிகாயேர் மகா, ஓம் வாச்சேர் மகா, ஓம் பத்மாலயாயேர் மகா, ஓம் பத்மாயேர் மகா, ஓம் சுசையேர் மகா, லக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுவந்தே ச தேவினே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் பூஸ்வாஹா அக்னயே இதம் நமः, ஓம் புவஸ்வாஹா வாயுவே இதம் நமः, ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய இதம் நமः, ஓம் பூர்வஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதம் நமः, ஓம் அக்னயே ஸ்வாஹா, ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதம் நமः. இந்தாங்கோ பொண்ணுக்கு கட்டுங்கோ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வசாதிதே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தேவதம் சௌபாக்யதம் பாக்யதம் பிரஸ்தாப்யாம் ஆதிதேவதம் பக்தாபி பலப்ரதாம் ஹரிகரம் பிரம்மாதிதேவதம். இந்தாங்கோ இதை எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரஸ்வதி நயனே தனோதகே தசகராமஸ்வரந்தமாலே ஜோகே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்யே புவனபூதிகரே பிரசேதமக்யம். ஓம் பிரத்யம் வித்யாம் சர்வபூதம் சுத்தாம் சரவிம் நமாமி பரமாத்மிகாம். வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுசின் ஸ்வாகாம் சுதாம் சுதாம் தன்யாம் நித்யபுஷ்பாம் பிரதாபரீம். ஓம் பூஸ்வாஹா அக்னியே நமः, ஓம் பூஸ்வாஹா வாயுவே நமः, ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய நமः, ஓம் பூர்வஸ்வாஹா அக்னியே பிரஜாபதயே நமः, ஏங்க யார் நீங்க? எதுக்கு தாலி எடுக்கிறீங்க? தாலிய வைங்க. வேண்டாம் உட்காருங்கோ. மணமேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் எதிர்க்கப்படாது, அது அபசகுணமாயிடும். என்ன மாப்பிள்ள சார், கல்யாணத்துல சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு நிக்குமான்னு பாக்குற முட்டாள் இல்லனா, அதான் தாலி கையில எடுத்து. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே இங்க வரேன். வணக்கம் முத்தரசன் சார், நான் உங்க சீனியர். சாரி, ரொம்ப குழப்பறல. நான் சீனியர்னு சொன்னது
நீங்க படிச்ச காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ இல்ல ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்ல. உடைச்சு சொல்லணும்னா ஸ்வேதாவோட புருஷன் யுவராஜ். அதான் டீசென்ட்டா சீனியர்னு சொல்றேன். இத பாருங்க பிரதர், நீங்க ஏதோ தப்பா வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தாலி கட்ட நேரம் ஒண்ணு கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். தாலியை கொடுங்க. இவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நான் ஏன் உங்க கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? என்ன சொன்னீங்க? நேரம் நெருங்குதா? ஆமா சார், தாலி மட்டும் நீங்க அவ கழுத்துல கட்டினாலே உங்க கெட்ட நேரம் தொடங்கிடும். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? மருது போலீஸ கூப்பிடுங்க. அவங்களே வந்து இவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணான்னு பாக்கட்டும். யார் வேணாலும் பாருங்க, எங்க கொண்டு போய் வேணாலும் செக் பண்ணுங்க. அக்மார்க் ISI முத்திரை வாங்கிய ஒரிஜினல் திருமண சான்றிதழ், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட். எல்லாரும் நல்லா பாத்துங்க. போயிட்டு பாரு. கொடுங்க, நான் செக் பண்றேன். அண்ணே, பேர்லாம் கரெக்டா இருக்குண்ணே. ஒரிஜினல் தானே? இதோட கதை நிக்கல பிரதர். மேடம் என்ன பண்ணாங்க தெரியுமா? என் சொத்து புறாவும் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் வயித்துல வளர்ந்த என் குழந்தைய கொன்னுட்டா. மேடம்க்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சும்மா அல்வா சாப்பிடுற மாதிரி. சொல்லுங்க ஸ்வேதா மேடம், ரொம்ப நேரமா நானே உங்க புகழ பாடிட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? ஸ்வேதா, இது வரைக்கும் அவர் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நீ சொல்லு, அவர் சொல்றதுல உண்மையா? சொல்லு ஸ்வேதா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் வேணும்னு மறைக்கல மாமா. உங்களை அடையணுங்கிற ஆசையில தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. மாப்பிள்ள கோச்சுக்காதீங்க மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க. போதும், நிறுத்துங்க மாமா. இதுக்கு மேலே உங்க பேச்ச கேட்டனா என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற எவனுமே இருக்க முடியாது. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என்னெல்லாம் பேசி என்ன கழுத்தறுத்தல்ல. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என் மூஞ்சில முழிக்காது. எங்கேயாவது போயிடு, வெளில போ. முத்தரசு சித்தி, தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த விஷயத்துல நீங்க
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்குதோ? உனக்கெல்லாம் ஒழுங்கா சொன்னா புரியாது இல்ல? காயம் கூட. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. மாமா சொல்றத கேளுங்க மாமா.